ஆமாப்பா, நானே எதிர்பார்க்கல. அந்த விவசாயியோட கஷ்டத்தை உழைப்பை உங்களுக்கு காமிச்சிருவோமா? டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. அனைவருக்கும் வணக்கம். நமது இந்திய திருநாட்டில் 130 கோடி மக்கள் வாழ்கின்றனர். மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவையாகும். இந்த மூன்றும் இல்லாத மனிதன் அரை மனிதன் ஆகிறான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. எத்தனையோ தொழிலை செய்து வந்தாலும் உணவு அளிக்கும் உழவு தொழிலே முதன்மையாகிறது. இந்தியாவின் முதுகெலும்பாக விவசாயமே விளங்குகிறது. 2020ஆம் ஆண்டில் கொரோனா தொற்றினால் அனைத்து தொழிலும் பாதிக்கப்பட்டது. நகரத்தில் இருப்பவர்கள் அத்தியாவசிய பொருளுக்காக தேடி ஓடி அலைந்தனர். ஆனால் கிராமத்தில் வாழும் மக்களோ இயல்பான வாழ்க்கையை இனிதே வாழ்ந்தனர். தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், வயலில் விளைந்த கைக்குத்தல் அரிசி, வீட்டில் வளர்க்கப்பட்ட பசுமாட்டின் பால் என சத்தான உணவுப் பொருட்களையே உண்டனர். இன்னும் 50 ஆண்டுகளில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார சுமை போல் இந்தியாவிற்கும் வரலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இதனை செய்வதற்கு நிலம் வேண்டும். நிலத்தின் ஆக்கிரமிப்புகளால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் ஒரு ஏழை விவசாயியின் குடும்ப நிலையை கண்முன்னே காட்சிப்படுத்த வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள். காட்சி 1. அழகான இயற்கை சூழலில் வசிக்கும் நடுத்தர விவசாய குடும்பத்தில் நிகழும் இன்ப துன்ப காட்சிகளை இக்கதையில் காண்போம். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. செல்வி, செல்வி, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. என்ன கிளம்பாம விளையாடிட்டே இருக்கிற? என்ன பண்ற? இந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கேம்மா. இயற்கைய ரசிச்சிட்டே இருந்தா பாடத்தை படிப்ப. சாயந்தரம் வந்து விளையாடு. ஸ்கூலுக்கு நேரமாச்சு, கிளம்பு, போ போ. சரிம்மா. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை. என்னடி செல்வி, ஒரே சந்தோஷமாக இருக்க போல. ஒரே பாட்டு மயமாக இருக்குதே. டீச்சர் கொடுத்த டெஸ்ட்டுக்கு படிச்சியா? அதை விடுடி. இன்னைக்கு காலையில பார்த்த இயற்கை காட்சி என் மனசை விட்டு போகவே இல்லை. எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? அதை சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படி என்னதான் அந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துட்ட? எங்க வீட்டுல இருக்கிற வயல்வெளிகள், பூச்செடிகள், என் செல்லம்மா, என் லட்சுமி எல்லாருக்கூடயும் சந்தோஷமா இருப்பேன். உங்க வீட்ல நீயும் உங்க தம்பியும் மட்டும்தானே? இது யாரு புதுசாக செல்லம்மா லட்சுமின்னு? எங்க வீட்டுல இருக்க கிளிய நாங்க செல்லம்மா செல்லம்மான்னு கூப்பிடுவோம். அப்ப லட்சுமி யாரு, உங்க அக்காவா? எங்க வீட்டுல இருக்க பசுவை நாங்க லட்சுமின்னு கூப்பிடுவோம். இதுக்கெல்லாமா பேர் வைப்பீங்க? ரொம்ப ஓவர்ல. நாங்க அவங்க கூட பேசவும் செய்வோம், அவங்களும் எங்க கூட பேசுவாங்க. அவங்களும் எங்க வீட்டுல ஒருத்தவங்க தான். அச்சச்சோ, நான் மேம் கொடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்கவே இல்லை. ஐயோ, நான் படிச்சதெல்லாம் மறந்துட்டு. வாங்கடி படிக்கலாம். காட்சி 2. தாய் போல் பேணி காத்த விவசாய நிலத்தை எல்லாம் ஆடம்பர வாழ்விற்காக அனைத்தையும் விற்று அளிக்கும் மக்களின் நிலையை எண்ணி துயரத்தில் இருக்கும் ஏழுமலையின் வீட்டில் நிகழும் காட்சி. அப்பா அப்பா, ஏன்பா சோகமா இருக்கீங்க? என்னாச்சு? நம்ம ராமசாமி சித்தப்பா இருக்காரு இல்லம்மா? ஆமா, ராமசாமி சித்தப்பா இருக்காது. அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஒன்றும் இல்லம்மா. அவருடைய விவசாய நிலத்தை தான் ஆக்கிரமிச்சிட்டாங்கம்மா. அவரோட நிலத்தை தானப்பா
ஆக்கிரமிச்சாங்க. நம்ம நிலம் நம்ம கையில் தானப்பா இருக்கு. வேற ஏன்ப்பா நீங்க கவலைப்படுறீங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவன் என்ன கஷ்டப்பட போகிறானோ அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா. ஏங்க நீச்சு தண்ணியை குடிச்சிட்டு கழனிக்கு போவீங்களா? உட்காந்து சோகத்தை பசிச்சிக்கிங்க. நமக்கே 1000 வேலை இருக்கு, இதுல இது வேறையா? நீ என்னடி அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்க? கை காலை கழுவிட்டு வீட்டு பாடத்தை எடுத்து வச்சு எழுது போ. சரிம்மா. உன் தம்பி வேற எங்க போனானே தெரியல, காலில இருந்து ஆளை காணோம். எனக்கு அடுப்பல்ல 1000 வேலை இருக்கு, உங்க எல்லாரையும் வேலை வாங்குறது பெரிய வேலையா போச்சு. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து, முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி. விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். காட்சி 3. ஊரில் உள்ள விவசாய நிலங்களை எல்லாம் சூறையாடிய தொழிற்சாலை நிர்வாகிகள் இப்பொழுது ஏழுமலையின் விவசாய நிலத்தையும் ஆசை வார்த்தை பேசி அபகரிக்க வருகிறார்கள். ராசாத்தி, ராசாத்தி. என்னங்க? நம்ம ராமசாமி இருக்காருல்ல? இருக்காரு. அவருக்கு என்ன? அவருக்கு ஒன்றும் இல்லைம்மா. அவருடைய விவசாய நிலத்தை வித்துட்டு வீடு வாசம் ரொம்ப செழிப்பா இருக்காருமா. அப்பா அப்பா, நம்மளோட நிலத்தை வித்துட்டு சிட்டிக்கு போய் வீடு வாசல்னு ரொம்ப ஜாலியா இருக்கலாம்ப்பா. தம்பி நல்லா சொன்னப்போ, இங்க இருக்க நிலத்தெல்லாம் வித்துட்டு சிட்டிக்கு போனோம்னா தண்ணிய கூட காசு கொடுத்து தான் வாங்கணும். ஏழுமலை, ஏழுமலை வீட்டுல இருக்கியாப்பா? என்னப்பா மாரிமுத்து திடீர் இந்த பக்கம்? உன்னோட நிலத்து பக்கத்துல ஃபேக்டரி இருக்குதுலப்பா, அதோட மேனேஜர் வந்துக்கிறாரு. வணக்கம் ஐயா. அந்த ஃபேக்டரி பக்கத்துல டவர் வைக்கிறதுக்கு உன்னோட நிலம் வேண்டுமாப்பா? நான் உங்ககிட்ட நிலத்தை வித்துட்டு விவசாயத்துக்கு என்ன பண்ணுவேன்? நான் இடத்த விற்க மாட்டேன். நான் என்ன மொத்த நிலத்தையுமாப்பா கேட்குறேன்? டவர் வைக்கிறதுக்கு ஒரு நிலத்தை தானே கேட்குறேன். நீ வேற கஷ்டத்தில் இருக்கிற, பசங்களை வேற படிக்க வைக்கிற, இந்த பணம் உனக்கு உதவியா இருக்கும்ல? சரிப்பா, நான் யோசிச்சிய முடிவை சொல்றேன். நல்ல முடிவை சொல்லி ஏழுமலை. என்னப்பா மாரிமுத்து, டவர் கட்டுறதுக்கு நிலம் வாங்கி தரேன் அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு போனேன், அவர் கொடுக்குற மாதிரியே தெரியலையே. கண்டிப்பா வாங்கி தரேன் சார். நீ மட்டும் வாங்கி தரல, உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். அப்பா அப்பா, அந்த அங்கிள் சொன்னது சரிதானப்பா. அவர் நம்ம மொத்த நிலத்தையும் கேட்கல, நிலத்துல கொஞ்சம் எடுத்தானப்பா கேட்குறாரு. மேலே டவர் வச்சுட்டு கீழே போயிடலாம்ப்பா. அப்பா அப்பா ஒத்துக்காதீங்க. மேலே டவர் வச்சு கீழே பறிட்டோன்னா மேலே இருந்து வர கதிர்வீச்சுனால பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்பா ஒத்துக்காதீங்க. நம்ம அதை படத்துல கூட பார்த்தோம் தானப்பா. அப்பா அப்பா, செல்வி சொல்றத கேட்காதீங்கப்பா. நம்ம நிலத்துல டவர் வச்சா கொஞ்சம் பணமாச்சு கிடைக்குமாப்பா. போதும் விடுங்க, நானும் யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கிறேன். காட்சி 4. ஏழுமலை தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் குடும்ப சூழலை கருதியும் தன் மனதார நேசித்த நிலத்தின் ஒரு பகுதியை கொடுத்து தொழிற்சாலை அதிகாரியிடம் பணத்தை பெறுகிறார். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கமெண்ட் சார்? எஸ் கமெண்ட். ஃபேக்டரிக்கு மேலே வந்திருக்கு சார். என்ன மேலே வந்திருக்கு காமிங்க. நம்ம ஃபேக்டரியின் நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்களா சார்? இன்ஸ்பெக்ஷன் வராங்களா? ஐயோ, ஏன் சார் பயப்படுறீங்க? அதான் நம்ம எல்லா ஃபைலையும் கரெக்டாக தானே வச்சுருக்கோம். அதுக்கு இல்லை, நம்ம ஃபேக்ட்ரியில் ரொம்ப நாளாக வேஸ்டேஜ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வரவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிக்கு சீல் வச்சுருவாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா மாரிமுத்து?
நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்ம ஃபேக்ட்ரிக்கு பின்னால் ஒரு விவசாய நிலம் இருக்குல்ல, அதில் நம்ம நைட்டோட நைட்டாக கழிவுலாம் கலந்துடலாம். அவங்களுக்கு என்ன தெரியாம போகுது சார். இதனால ஏதாவது பிரச்சனை வருமா? பிரச்சனை வராது சார், வந்தால் பார்த்துக்கலாம். நம்ம வேலை முடிஞ்சா சரிதான். யார் எப்படி போனால் நமக்கு என்ன? எஸ், யூ கேன் ப்ரொசீட். சில மாதங்கள் கழித்து ஏழுமலை பணத்தை கொண்டு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பா அப்பா ஏன்ப்பா ரொம்ப சோகமா இருக்கீங்க? இப்பதான் ரொம்ப வசதியா இருக்கோம்லப்பா. இல்லப்பா, நம்ம வயல்ல விளைச்சல் ரொம்ப கம்மியாச்சுப்பா. பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாச்சுப்பா. அதை நினைச்சுதாப்பா கவலையா இருக்கிறேன். சரி விடுங்கப்பா, நம்ம தான் இன்னைக்கு அறுவடை பண்ண போறோம்லப்பா, பாத்துக்கலாம்ப்பா. சரிப்பா. ஏழ்மலை ஏழ்மலை வீட்டில் இருக்கியாப்பா? என்னம்மா நீ ஏன் மூச்சங்க ஓடி வர? உன் வயலை சுற்றி ஊரே நிற்குது, நீ என்ன வீட்டில் இருக்க? என்னம்மா சொல்ற? எங்க வயலை சுத்தி ஊரே நிக்குதா? நீ சொல்றது ஒன்றும் புரியலம்மா. நீ பட்ட கஷ்டம்லாம் வீணாய் போயிட்டப்பா. போ போ, வயலுக்கு போய் பாரு, அப்பதான் உனக்கு புரியும். செல்வி செல்வி, என்னப்பா? நம்ம வயலை சுத்தி ஊரே நிக்குதான். நீ போய் பாரு, நான் பின்னாடி வாரேன். சரிப்பா. அப்பா அம்மா வாங்கல, நம்ம வயல பயிரெல்லாம் கருகி போச்சு. அப்பா பட்ட கஷ்டம்லாம் வீணாய் போயிட்டு. என்னடி செல்வி, என்ன சொல்ற? பயிரெல்லாம் கருகி போச்சா? ஐயோ, எங்கன பயிரெல்லாம் கருகி போச்சு. நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சு. நம்ம இனிமே என்ன பண்ணுவோம்? ஐயோ லட்சுமி, எனக்கு என்னாச்சு? செல்லம்மா, நீயும் போயிட்டியா? அப்பா அப்பா என்ன மன்னிச்சுங்கப்பா, எல்லாமே என்னாலதான்ப்பா. நான் கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம எல்லாத்தையும் எழுந்துட்டோம்ப்பா, என்ன மன்னிச்சுங்கப்பா. நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை, பசுவினை பாவென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கரக்கமா. பாருங்கப்பா செல்லம்மாவை. பசுவினை பாவென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கரக்கமா. எங்க லட்சுமி பாருங்க. ஐயோ, இனி நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் பணம் நினைச்சேன், இப்ப எல்லாம் போச்சு. உங்களை நம்பிதானே குடும்பமே இருந்துச்சு, இப்ப எல்லாம் போச்சு. காட்சி 5. ஏழுமலையின் குடும்பம் இந்த வறுமை நிலையிலிருந்து மாறி புதியதாக ஒரு நிலம் வாங்கி விவசாயம் செய்து வருகின்றனர். சில மாதங்களுக்கு பின்பு அப்பா அம்மா வாங்கல, நம்ம வயல பயிரெல்லாம் விளைஞ்சு நம்ம வயலே பச்சை பசேன்னு இருக்கு. வந்து பாருங்களேன். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. படைத்தவன் கடவுள் என்றால் பயிர்விப்பவர்களும் கடவுளே. விவசாயிகளை போற்றுவோம், விவசாயத்தை காப்போம். விவசாயம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நம் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். Wow, it's really heart-touching. Yeah, that's right. Now I can understand the real pain and struggles of the farmers, the real heroes of our nation.